காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இஸ்ரோ என்ன விதமான நடவடிக்கை எடுக்கும்? இந்திய விண்வெளித்துறைக்குள்ள இது பார்த்தீங்கன்னா நிறைய இது ஒன்று வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டி ஆஃப் த இந்தியர்களுக்குள்ள சேஃப்டி செக்யூரிட்டிக்கு உள்ள தேவையானதெல்லாம் செய்வது. பட் இந்த ஏரியாவில் நிறைய ஒர்க் நடந்துட்டு சார். ராணுவ பயில அதுல என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னா ஒரு பெரிய அளவுல இல்ல. அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து நிறைய பார்டர் இருக்குங்களா, கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர் சீசோர் இருக்கு. அப்போ கடல்ல இருந்து நிறைய பேர் எல்லாம் அங்க வரலாம், கடல் மூலம். அதே மாதிரி பார்டர்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இங்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணாக்கி நிறைய செயற்கை கோள்கள் வேணும். அதுக்காக தான் நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 55 சேட்டலைட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 55 சேட்டலைட் மட்டும் போதாது. இந்த ஃபுல்லா பார்டர்லாம் மானிட்டர் பண்ணணும், இந்த கடற்கரை ஓரம் எல்லாம் மானிட்டர் பண்ணா நிறைய செயற்கை கோள் வேணும். அப்போ அதுக்காக தான் ஒரு வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் கொண்டு வந்து பிரைவேட் ஆட்களும் மற்ற கம்பெனிஸ் யார் இருந்தாலும் செயற்கை கோள் செய்யலாம், நாங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ 55 சேட்டலைட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல அதை 150 கிட்ட மாற்ற கூட்ட போகிறோம். இந்த மாதிரி நிறைய கூட்டினாதான் இந்த ஃபுல்லா மானிட்டர் பண்ண முடியும். இல்ல சார், இப்போ தீவிரவாத தாக்குதலுக்கு உரிய விஷயங்கள் நம்ம சரி இந்திய விண்வெளியில என்ன நடவடிக்கை நம்ம இல்ல அதான் சொல்றோம் இல்லையா. இப்போ நீங்க வந்து இதை மானிட்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆட்கள் மூவ்மெண்ட் இந்த மாதிரி தாக்குதல்லாம் இதை மானிட்டர் பண்ணி தீவிரவாதிகள் எங்க இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணாகி நிறைய செயற்கை கோள்கள் வேணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது மட்டும் வச்சு பண்ண முடியாது, 55 மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ள இது இப்போ நிறைய இப்போ இந்தியர்களை சேஃப் ஆக்கணும்னா என்ன செய்யணும், நிறைய செயற்கை கோள்கள் வேணும்.